வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ரக்ஷிதா, அபிநட்சத்ரா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதாவது இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு பில்லர்ல ஒரு இளம் பெண்ணோட பிணத்தை கண்டெடுக்கிறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அபிநட்சத்ரா தான். இவங்க அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்க அபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இவங்களோட அம்மா தான் அங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. அப்பப்போ அவங்க அம்மா வரலன்னா அங்க போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல சந்தேகத்துக்குரிய மாதிரி சில பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு இருக்கக்கூடிய அந்த ஸ்லம்லயுமே ஒரு மாதிரி சந்தேகத்துக்குரிய நபர்கள் அப்படின்ற மாதிரி சிலரை காட்டுறாங்க. ஸோ இவங்கள யார் இந்த சம்பவத்தை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி அந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் நம்ம ரக்ஷிதா. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கும், அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஒரு ப்ராப்பரான மர்டர் மிஸ்ட்ரிக்கான டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ண ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த குற்றவாளிகள் யாரு அப்படின்றத டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்குமே ஒரு மாதிரி மிஸ்ட்ரியா வச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் அந்த நபர்கள் யாரு அப்படின்றது ரிவீல் ஆகக்கூடிய அந்த தருணம் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி ரிலேட்டபிளான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவா இந்த மாதிரியான சம்பவங்கள் அதுவும் ஒரு சின்ன பொண்ணுக்கு நடக்குது அப்படின்னா அதுக்கு வெளியிருந்து ஒரு நபர்லாம் காரணமா இருப்பாங்கிறத தாண்டி கூடவே இருக்கிறவங்க இல்ல நம்ம ஹார்ம்லெஸ் நினைக்கக்கூடிய சிலர் தான் முக்கியமான காரணமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த ரொம்ப நீட்டாவே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இதுல அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டருக்கான அந்த பிளாஷ்பேக் அப்படின்றது கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ரக்ஷிதாவும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர்ல நீட்டாவே பொருந்திருந்தாங்க. அண்ட் வெரைட்டி ஆஃப் சஸ்பெக்ட்ஸ், அதாவது இவங்க காரணமா இருப்பாங்களோ இல்லை இவங்க காரணமா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பேரையும் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு மிஸ்ட்ரியா பார்க்கும்போது இது ஓகேவா இருந்தாலும் பட் இந்த படத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பெண்களோட ஆடை சுதந்திரம் அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக்கை பத்தி ஒரு சர்ச்சையான விஷயம் இதுல சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரியான பாலியல் கொடுமைகள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பெண்களோட ஆடை தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. இன்டைரக்டா வச்சிருப்பாங்கன்னே வைங்களேன். அந்த இதுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அப்ப சின்ன குழந்தைகளுக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, கை குழந்தைக்கு கூட நடக்குது, அதுக்கும் அதுதான் காரணமா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை நான் வைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு நபர் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அடைய முடியல அப்படின்ற ஏக்கத்துல வேற ஒரு ஈஸி டார்கெட்டை பார்த்து இந்த மாதிரியான விஷயத்த பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொல்றாங்க. அப்படி பார்த்தா நீங்க படங்களே பார்க்கக்கூடாது. படங்கள்ல இந்த மாதிரியான காட்சிகள் தானே வருது. ஸோ ஒருவேளை அதை பார்த்து சலனப்பட மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரியான கேள்வியும் எழுது. இப்படி அபத்தமான விஷயங்களை தான் இதுல காட்டியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப பிற்போக்குத்தனமான சொல்யூஷன்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுல ஸ்லம்ல இருக்கக்கூடிய பசங்களை லோக்கலா காட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க பவுடர் ஓட்டுறது இல்லைன்னா பவுடர் எடுத்துக்கிறதுன்ற மாதிரியான காட்சிகள்லாம் காட்டுறாங்க. ஏன் வேற நல்லபடியா காட்டவே தோணாதா? ஏன் இந்த மாதிரியான ஸ்டீரியோ டைப் பண்றீங்க அப்படின்ற கேள்வியும் மேலதான் தோணுச்சு. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். அந்த இன்வெஸ்டிகேஷனுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிரிப்பிங் எல்லாம் போல, ஓரளவுக்கு நார்மலா தான் போச்சு. பட் அந்த மிஸ்ட்ரி பார்ட்டுக்கு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. பட் இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஏன்னா இதுல பேசக்கூடிய கண்டென்ட்டா இருக்கட்டும், ஒரு சில காட்சிகளா இருக்கட்டும், ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.